எடுத்துக்கொள்வோம். நம்ம வேதத்திலிருந்து அப்போஸ்தலரில் 4ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம் மட்டும் வாசிங்க. சீப்புருதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். பர்னபா எழுதிங்க. பர்னபான்னு யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேர் பர்னபாவை பற்றி யாருன்னா தெரியுமா? அல்லேலூயா. பர்னபா ஆறுதலின் யாருங்க? ஆறுதலின் மகன், ஊக்கப்படுத்துகிற மகன்னு சொல்லலாம். யார்? பர்னபான்னா என்ன மீனிங்கு? ஆறுதலின் மகன். அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பர்னபா வேணும். அல்லேலூயா. நம்ம சபையில் இப்பயும் பர்னபா இருக்காங்க, ஆனால் நிறைய பர்னபா வேணும். அல்லேலூயா. அந்த சபையில் பர்னபானால் பெரிய மாற்றங்கள் சபையில் உண்டாச்சு. இப்போ நம்ம சபையில் பெரிய மாற்றங்கள் வேணும். யார் வேணும்? நிறைய பர்னபாக்கள் எழும்பணும். அல்லேலூயா. பர்னபாக்கள் எழும்புகிற காலமாய் மாறணும். அல்லேலூயா. சபை இப்படி அப்படியே வெறிச்சோடி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சபை நிரம்பி விழணும்னா சபையில் பர்னபாக்கள் நிறைய இருக்கணும். பெண்கள்லேயும் பர்னபாக்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் சபை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அனுபவங்கள் சபையில் நடைபெறும். அல்லேலூயா. பர்னபா யாருன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 11:24 வாசிங்க. அப்போஸ்தலர். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நான் யாருங்க? எப்படி இருந்தான்? நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான். யார்? இன்றைக்கி நம்ம சபையில் பர்னபாக்கள் வேணும். சொல்லுங்கள், நம்ம சபையில் பர்னபாக்கள் வேணும். அல்லேலூயா. நல்லவனாக இருக்கிறாங்க. ரெண்டாவது நிறைய பேர்கிட்ட இல்லை. என்ன இல்லை? பரிசுத்த ஆவியினாலும், மூன்றாவது விசுவாசத்தினால். இந்த 3 குணாதிசயங்களும் இருந்தால் தான் பர்னபாவாக மாற முடியும். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ சபையில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படலாம், பர்னபாக்கள் கம்மியாக இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சபையில் ஆட்கள் கம்மியாச்சுன்னா என்ன இருக்குது? பர்னபாக்கள் இல்லை. அல்லேலூயா. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அல்லேலூயா. பர்னபான்னோடனே இந்த 3 விஷயமும் நம்ம மனசில் வந்துடணும். அல்லேலூயா. இன்றைக்கி யார்கிட்டலாம் அபிஷேகமும் விசுவாசம் கம்மியாக இருக்கோ இன்றைக்கி புதுப்பித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் சபையில் என் மூலமாக பெரிய அறுவடை நடக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அல்லேலூயா. என் மூலம் இந்த வருடம் முடியறதுக்குள்ளே ஒரு 5 பேராவது நான் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தணும். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற காணிக்கையினால் தசம்பாகனால சபை வளராதுங்க, வளரவும் செய்யாது. எதனால் வளரும்? ஆத்தும ஆதாயம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பர்னபாக்கள் எழும்புகிற காலம் வந்தாச்சு. நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒரு பெரிய அறுவடை நம்ம சபையில் இருக்கும். அல்லேலூயா. பர்னபாக்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக இருந்தான். விசுவாசத்தினால கிராம ஊழியம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இந்த 3 இருக்கணும். அல்லேலூயா. யார் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் நல்லவனாக இருக்கணும், நல்லவளாக இருக்கணும். அல்லேலூயா. 2வது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். 3வது விசுவாசத்தை. இது 3மே இருந்து நீங்கள் போய் ஒரு சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு? அநேக ஜனங்கள், சிலர்னு போடல, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் கவுண்ட்டை பார்க்குறாங்க, இல்லை அவருடைய பார்வையில் பரிசுத்தத்தை பார்க்குறார். அல்லேலூயா. நீதிமான் ஒருத்தனை என்ன சொல்கிறார்? அவர் தேடுறன்றார். கூட்டம் எல்லா இடத்துலையும் வரும், ஆனால் பரிசுத்தம் சில இடத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. அவனை பற்றி என்ன போட்டிருக்கு சொல்லுங்களேன்? அவன் எப்படி? உங்களை பார்த்து நல்லவன் சொல்லணும். நல்லவன் யார் சொல்லணும்? புறஜாதி பார்த்தவொடனே இவன் நல்லவன். இன்றைக்கி அயோக்கியன் பேர் வாங்க கூடாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் எங்கேயும் கெட்ட பேர்
வாங்கக்கூடாது. ஏசப்பாவால் ரட்சிக்கப்பட்டு மன்னித்து அரவணைத்த மக்கள் என்னன்னு பேர் வாங்கணும்? நல்லவன் நல்லவள்னு வாங்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். மூன்றாவது விசுவாசம் இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தால் மொத்தத்தையுமே விட்டுறோமா இல்லையா? இன்றைக்கி ஒரு தேவை வந்ததுன்னா எனக்கு எதுவுமே வேணான்னுறோம். அல்லேலூயா. அவனை உள்ளே கூட்டின்னு வந்துடுறோம். இல்லை, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும். இது வரைக்கும் நிறுத்தினவர் அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. உங்கள் குழந்தைய நீங்கள் விட்டுருவீங்களாங்க? எவ்வளோ தப்பு பண்ணட்டோங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? நான் எவ்வளோ அயோக்கியம், ஆனாலும் என் குழந்தைய நான் விட மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளோ தப்பு பண்ணட்டும், நான் விட மாட்டேன். ஏன்னா அது யார்? என் ரத்தத்தில் பிறந்தது. அல்லேலூயா. அதே தான் என் ஏசப்பா. உன்னை விட மாட்டார். எந்த காரணத்துக்காக நீ எவ்வளோ தப்புனாலும் பண்ணியிருக்கலாம், மன்னித்து அரவணைக்கிறவர். அல்லேலூயா. பர்னபாக்கள் எழும்புகிற காலம். அல்லேலூயா. 37 வாசிங்க மறுபடியும். 4:36-37. சீப்புரு தீவானும் லேவியனும் ம் 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 அல்லேலூயா. 37 என்ன சொல்லியிருக்கு? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய முதலாவது அவனுடைய குணாதிசயம் எழுதிங்க. தாராளமாய் கொடுத்தான். 4 டைட்டிலில் நான் முடிச்சிடுறேன். பர்னபா என்ன பண்ணா? எல்லாம் என்னை முறைக்காதீங்க, நான் காசு கேட்கல, நான் பர்னபாவை பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. சபை வளரணும்னு நான் பேசுகிறேன். உங்கள் வீடை விற்று நான் காசு கேட்கல. அல்லேலூயா. பர்னபாவை பற்றி பேசுகிறேன். அவனுடைய வாழ்க்கை விசுவாசியாய் தொடங்கியது. ஒவ்வொரு பரிமாணம் மாறி கடைசியாக அப்போஸ்தலனாராய் முடித்தான். இன்றைக்கி நம்ம விசுவாசியாக இருந்து விசுவாசியாக தான் முடிக்கிறோம். இல்லை. அல்லேலூயா. பர்னபா எதை தொடங்கினா? எங்கே தொடங்கினா? விசுவாசியாய் தொடங்கினா. முடிக்கும்போது அவன் யாராக முடித்தான்? அப்போஸ்தலனாய் முடித்தான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு தாராளமாய் கொடுத்தான். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அல்லேலூயா. எருசலேமில் தினந்தோறும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரோம அரசாண்டம் ரோம ஆட்சி செய்தவங்களுக்கு ரொம்ப கோபம் ஆண்கள்லாம் வெட்டி தள்ளுறானுங்க. சபையில் எக்கச்சக்க விதவைகள் சேர்ந்துக்கினே இருக்கிறாங்க. காசு இல்லை, அவங்க யாருக்கிட்டையும் போய் கையேந்தலை. பர்னபா போல் ஆட்கள் எழும்பினார்கள். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த நிலத்தை விற்றுட்டு, அந்த சீப்புரு தீவுனா அவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் இடம், இப்போ இருக்க சைப்ரஸ், அதிலிருந்து அவனுடைய நிலத்தை விற்று எங்கே எடுத்துன்னு வந்து வைக்கிறான்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறான். எதுக்குன்னா அந்த விதவைகளை போஷிக்கணும், பாதுகாக்கணும், பராமரிக்கணும். பர்னபாக்கள் இன்றைக்கு தேவை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பர்னபாவாய் மாறு. அல்லேலூயா. அந்த விதவை கிட்ட அத்தனை லட்சம் பேர் காணிக்கப்படும் போது எந்த காணிக்க கர்த்தர் பார்த்தாரு? அவகிட்ட அந்த ஜீவனத்தம் பண்ணுறதுக்கு எது இருந்தது? இன்றைக்கி கறி வாங்கிறதுக்கு 500 ரூபா தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருந்து கேட்கலைங்க, சாரி. நான் மட்டன் வாங்கி தான் சாப்பிட்ணுன்ற காசை என்ன பண்ணணும்? நான் சொல்லலை. கர்த்தர் எதை பார்க்குறாரு? அவகிட்ட என்ன இருந்தது? இந்த 2 காசு இருந்தது. அந்த 2 காசை போட்டு போனோம், அவ்வளோதான் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. நான் கொடுக்கறத பற்றி பேசலை. பர்னபா சபைகளில் எழும்பணும். அல்லேலூயா. நீங்கள் விதவைகளை தாங்குகிற குடும்பமாய் மாறணும். திக்கற்ற பிள்ளோர்களை நீங்கள் போஷிக்கணும். நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், இருக்கட்டும் இல்லை. பர்னபாக்காய் எழும்பணும். அல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ அந்த சபை எப்படிங்க வளர்ந்துருக்கும்? அதுக்கு முன்னாடி வசனம்லாம் பாருங்கள். ஜனங்களெல்லாம் ஓடி போய் பண்ணுறாங்க.
ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க. அவங்க கணவர் எல்லாம் கொலை பண்ணிட்டான் ரோம பேரரசு. எல்லாம் விதவிகளாக நிற்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு யார் கொடுக்கணும்? சபை கொடுக்கணும். சபையில் காசு இல்லை. பர்னபா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? சீப்பு தீவில் அவனுடைய சொத்தை விற்கிறான். விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் விற்கிறான். தாராளமாய் கொடுக்கும். அல்லேலூயா. பேங்க்கில் இருக்கிறது இருக்கட்டும், அதை காட்டிலும் கையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதம். நீங்கள் மரணம் அடைந்தாலும் உங்கள் சந்ததி பெரிய லெவலில் இருக்கும். எந்த குடும்பத்தில் சொல்லுங்களேன்? எந்த குடும்பத்தில்? தாராளமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கே இல்லை, எனக்கே இல்லை, எனக்கே இல்லை இடிச்சிக்கினே இருங்களேன். கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்கள் சைடே வரமாட்டார். அல்லேலூயா. இருப்பதில் எடுத்து கர்த்தருக்காக விதைங்க. யார் யாரெல்லாம் படிக்க முடியலன்னு உங்கள் காதில் கேட்குதோ உங்களால் முடிஞ்ச உதவி அந்த பண்ணுங்கள். யாருக்குமே தெரியக்கூடாது. அல்லேலூயா. உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேர் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க, நான் தரித்திரமாக தான் இருக்கிறேன்னா அது உங்களுடைய ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்கிறதுல பகிர்ந்து கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பர்னபா என்ன பண்ணான்? சபையில் நடக்கிறத பார்த்தான், யார்கிட்டையும் பேசலை. சீப்புரு தீவில் நான் சரித்திரத்தை வாசிக்கும்போது சொல்லி, சீப்புரு தீவில் இடம் வாங்குறது அவ்வளோ கஷ்டமா. இருந்த நிலத்தை விற்று எத்தனை வந்து அப்போஸ்தலர் காலத்தில் வைத்தான். ஏன்னா அத்தனை பேர் போஷிக்கப்படணும், பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். பர்னபாவாய் மாறுங்க. உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க ஒரு குழந்தை அனாதையாக இருக்குதா, போஷிங்க போய். அல்லேலூயா. இருக்கிறதுக்கே செஞ்சு போடாது, இல்லாதவங்களுக்கு செஞ்சு போடுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லி, இல்லாதவங்களுக்கு செய். அல்லேலூயா. அவன் 1000 ரூபா எழுதுனா இவங்க 2000 ரூபா எழுது. இல்லைங்க, அவனுக்கு 500 ரூபா எழுது. அல்லேலூயா. அவன் அடுத்த வாட்டி உனக்கு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, இல்லாத இடத்துக்கு போய் நில்லு. கர்த்தர் உன் சந்ததி மேலே ஆசீர்வாதத்தையும் உன் சந்தானத்து மேலே அபிஷேகத்தையும் வைப்பார். அல்லேலூயா. அவன் தனக்கு இருந்ததை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தான்? தாராளமாய். இதில் பணத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக வைக்கிறோம். இல்லைங்க, உங்களுடைய நேரத்தை சிலருக்காய் செலவிடுங்க. கர்த்தர் 24 மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் தரார். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் செலவிடாதீங்க. தாராளமாக இன்னொருத்தர் கொடுங்க. ஒருத்தர் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டுக்கிறாங்களா, அவங்க கூட போயிட்டு ஒரு 1 hour உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் காசே கொடுக்க தேவையில்ல. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? அவங்க கூட போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல தாளந்து இருக்கா, தாராளமாக கொடுங்க. உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரியுதா, நல்லா தச்சு அவங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாராளமான்ற வார்த்தை இங்கே பணத்தை மட்டும் நோக்கி பார்க்காதீங்க. எதெல்லாம் தாராளமாக இருக்கணுமோ தாராளமாக இருங்க. கஞ்சத்தனத்தை விட்டுருங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தாராளமாக செய், தாராளமாக செய், தாராளமாக செய். நான் இப்படி தான் பார்ப்பேன். வீட்டில் இவ்வளோண்டு ஒரு சட்டியில் நீங்கள் குக் பண்ணினே இருந்தீங்கன்னா காலத்துக்கு எதில் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? அதிலே தான். ஒரு பெரிய பாத்திரத்தை வாங்கிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்தது அரிசி அதிகமாக போடுவோம். நம்ம கைகள் விரிக்கப்படணும். அல்லேலூயா. குறுகின கையாக வைக்காதீங்க. கர்த்தர் காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு. அதனால தான் நான் திரும்ப அங்கே அவனை பற்றி வரேன். பர்னபா யார்? பர்னபா யார்? நல்லவன். 2வது பரிசுத்தவான். 3வது நானாக இருந்தால் கூட அந்த நிலத்தை விற்றுருக்க மாட்டேன். ஆனால் அவனுக்கு விசுவாசம் இருந்தது, கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. வித்தத்துன்னு வந்து சபையில் போட்டான். நீங்கள் யாரும் விற்றுட்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா. பர்னபாவை போல மக்கள் எழும்பணும். ஒரு விபிஎஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணணும்? அதுக்குன்னு ஒதுக்கிடணும். அல்லேலூயா. நாளைக்கு அந்த 23ஆம் தேதி போகிறோன்னா அதுக்குன்னு ஒரு காசை ஒதுக்கிடணும். உனக்கு 1000 தேவை இருக்கலாம். திக்கற்றோரை போஷிக்க நீ என்றைக்குமே தடை சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அம்மிக்கு இல்லை, தூக்கின்னு தான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். கர்த்தர் உங்கள் சந்ததியை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சாப்பிட்டா போதும், என் பிள்ளைங்க சாப்பிட்டா போதும், என் கணவர் சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டுனே தான் இருப்பீங்க. திக்கற்ற பிள்ளைகளை நீங்கள் நேசிங்க. அல்லேலூயா. தாராளமாய், தாராளமாய். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாம் நான் சம்பாரித்தேன் சொல்கிறோமா இல்லையா? அப்படி இல்லைனா எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுட்டு போயிருப்பார். இது 2 தான் நடக்கும். ஆனால் இது கொடுத்ததெல்லாம் யார்?
யாரால் பெற்றுக்கொண்டோம்? எல்லாமே அவரால் தான். ஆனால் இப்போ எப்படி சொல்கிறோம்? எனக்கு நானே தான் சம்பாரிச்சிட்டேன்றோம். இல்லைங்க, கொடுத்ததெல்லாம் யார்? கொடுத்ததெல்லாம் யார்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சுகம் இல்லைன்னா உங்களால் சம்பாதிக்க முடியுமா? இன்றைக்கி ஓடுறோம், ஆடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு நரம்பு முடிஞ்சிச்சின்னா உங்களால் வீட்டிலே தான் இருக்கணும். உங்களுக்கு சுகத்தை தந்து, பலனை தந்து, பாதுகாப்பை தந்து, ஞானத்தை தந்து ஓட வைப்பவர் யார்? அவரால் தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். கணக்கு பார்த்து திக்கற்ற பிள்ளைகளுக்கும், விதவைகளுக்கும், ஏழைகளுக்கும் உதவி செய்வதில் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறோம். இந்த செய்தியை கேட்டதுலேருந்து, இன்றைய தினத்துலேருந்து உங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு எங்கன்னா வெளியில் போனோங்க, கர்த்தர் உங்களுடைய மாப்பிசரை தொட்ட எண்ணெயை வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு பார்சல் பண்ணி எங்கன்னா எத்தனை போய் கொடுங்க, எங்கன்னா ரோட்டில் இருக்கவனுக்கு கொடுங்க, கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அப்பத்துக்கு ரசத்துக்கு நீங்கள் இறந்து தெரியவே மாட்டீங்க. அல்லேலூயா. பர்னபா போல் சபையில் மக்கள் எழும்பணும். நான் சபையில் மட்டும் காசை கொடுங்கன்னு நான் சொல்ல, தேசத்துக்கு முழுவதும் விதைங்க. பேருக்காக இல்லை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. பர்னபா போல் நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். தாராளமாய் கொடுத்தான். 2வது அப்போஸ்தலர் 9:27. அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சவுல் என்ன பண்ணுறான்? எல்லா சீஷர்களையும் கொலை பண்ணிடுவான், பயமுறுத்துறான் எருசலேமில். அதுக்கப்புறமா அவனுக்கு கண்ணு தெரியாமல் போகுது. அதுக்கு அப்படியே திருப்பி வாசித்திங்கன்னா 8-9 வாசித்திங்கன்னா, தமஸ்குவில் இருக்க அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷனை வச்சு அவனுக்கு கண் பார்வையை கர்த்தர் கொடுக்குறாரு. அவன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பின உடனே என்ன பண்ணுறான்? தயக்கமின்றி சேர்த்து கொண்டான். இது வரைக்கும் படித்ததெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவுலு கொலை தேடி வகை தேடினா, ஆனால் ரட்சிக்கப்பட்டவனே போதகம் பண்ணுறான். போதகம் பண்ண உடனே அவனுக்கு கொலை மிரட்டல் வருது. ஆனால் அவன் வந்து சீஷர்களை தேடுறான் எருசலேமில் வந்து. அப்போ யார் சேர்த்து கொண்டா? பர்னபா சேர்த்து கொள்கிறான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்கள். எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க யாரை? சவுலை. யார் சேர்த்துக்கிறா? பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனோடு பேசின விதத்தையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கம் பண்ணினதையும் அவர்களுக்கு விவரித்து. இதெல்லாம் யாருங்க சொல்கிறா? பர்னபா. அப்போ அவன் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நடந்ததெல்லாம் தெரியுமா? உடனே சேர்த்து கொள்ளணும். தயக்கமே இல்லைங்க. எல்லாரும் பயந்து ஒதுக்குறாங்க. இன்றைக்கி பர்னபாக்கள் சபையில் எழும்பணும். ஒரு திக்கற்றவரோ, ஒரு விதவையோ, ஒரு கைவிடப்பட்டவங்களோ கண்ணீரோடு இருக்கிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி சேர்க்கறதுக்கு பயப்படுறோம். இல்லை, தயக்கமின்றி சேர்க்கணும். அல்லேலூயா. எப்படி சேர்க்கணும்? தயக்கமின்றி சேர்க்கணும். அல்லேலூயா. நம்ம எண்ணங்கள் மாறணும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்ம ஸ்டேட்டஸோடு வச்சுக்கிறோம். இருக்கா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். நம்முடைய தராதரத்துக்கு யார் ஈக்குவலாகிறாங்களோ, இல்லைன்னா அவங்க மேலே இருக்கவங்கள கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். பழகும். நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். பர்னபாவை போல் ஆட்கள் எழும்பணும். அல்லேலூயா. கைவிடப்பட்டு ஒருத்தன் வரான், அவனை யார் சேர்த்துக்கிறா? பர்னபா. யார் யாரெல்லாம் கைவிடப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ, பேசுகிறாங்களோ, ஃபஸ்ட்டு அவங்கள சேர்த்துக்குங்க. அல்லேலூயா. துரைத்துறாதீங்க. அந்த உள்ளம் ஏற்கனவே உடைக்கப்பட்டு வரும்போது சேர்த்துக்கணும். தயக்கமின்றி சேர்த்துக்கிறான். பர்னபாவுடைய குணாதிசயங்கள். அதனால தான் அந்த சபை வளர்ந்தது. எந்த சபை? அப்போஸ்தலர் சபை வளர்ந்தது. பர்னபா போல் ஆட்கள் வேணும். அல்லேலூயா. தயக்கமின்றி சேர்க்கணும். அதுக்கப்புறமா பவுலும் அவரும் இணைந்து நிறைய ஊழியம் பண்ணுறாங்க. பர்னபாவும் அவரும் சேர்ந்து அந்த தேசம் முழுவதும் கலக்கிறாங்க. ஆனால் சீஷர்கள் பர்னபா வந்து ஆண்டவர் நியமித்த 12 ஒருத்தர் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அவங்ககிட்ட அந்த குணாதிசயங்கள் இருந்தது. பவுலோடு இணைந்து பயணிக்கிற ஒரு அனுபவம் கிடைச்சது. எப்போனா
தயக்கமின்றி சேர்த்து கொண்டான். சில நேரத்தில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், உங்களோடு பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு வரும். ஊழியத்தின் பாதையில் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பர்னபாக்கள் சபையில் எழும்பணும். அல்லேலூயா. இன்றைக்கி சபை வளரணுன்னா யார் வேணும்? பர்னபாக்கள் சபையில் எழும்பணும். எழும்புனா சபை ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? தாராளமாய் கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ரெண்டாவது, தயக்கமின்றி சேர்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அப்போஸ்தலர் 11, நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். 11:19 24 வரைக்கும் வாசிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஃபஸ்ட்டு இந்த 19 வாசித்தீங்கன்னா, ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு மட்டுமன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் அந்த தேசம்லாம் போட்டு வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்ரு தீவியாரும் சிரேனோ பட்டணத்தருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சபையில் எல்லாம் சிதறுண்டு இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் அனுப்பணும். எங்கே அனுப்பணும்? எருசலேமில் முடிவு பண்ணி அந்தியோகியா வரைக்கும் யாருன்னா ஒருத்தரை அனுப்பணும். இப்போ நம்ம சபையில் வராங்க, அரக்கோணத்தில் போய் டக்குன்னு ஒரு ஊழியம் செய்யணும், கடுமையான இடம். அப்போ செலக்ட் பண்ணணும். யாரை செலக்ட் பண்ணலான்னொன்னே யாரை செலக்ட் பண்ணுறாங்க? அங்கே என்ன போட்டிருக்கு? 22 கடைசியில் அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு. அல்லேலூயா. மூன்றாவது, தாமதமின்றி புறப்பட்டான். அவங்க சொன்ன உடனே இருக்கிற இடத்த விட்டு எதுக்காக போகிறான் சொல்லுங்களேன்? பிரசங்கம் பண்ண உடனே புறப்பட்டான். இன்றைக்கி பர்னபாக்கள் நம்ம சபையில் வேணும். அல்லேலூயா. புறப்பட்டு சென்று ஊழியத்தை பண்ணுகின்ற பர்னபாக்கள் நம்முடைய சபைக்கு வேணும். ஈவினிங் கூட்டத்தை கூப்பிடுங்களேன், எனக்கு வேலை இருக்குன்றோம். பர்னபாக்கள் சபையில் வேணும். பெண்களையும் சேர்த்து சொல்கிறேன், பர்னபாக்கள் சபையில் வேணும். எருசலேமில் என்ன முடிவு பண்ணுறாங்க? அந்தியோகியா பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. யாரை செலக்ட் பண்ணுன்றாங்க? பர்னபாவை செலக்ட் பண்ணவனே அவன் நோவே சொல்ல கிளம்பி போயிட்டான். இன்றைக்கி ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்ல ஆட்கள் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாங்க, அவருடைய ஊழியத்தை செய்து பாருங்கள், உங்கள் வேலைலாம் சூப்பராக மாறும். ஆமென். அவர் ஆராதனைக்கு ஒரு ஆராதனைக்கு தவறாமல் வாங்க, கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதிக்கணும், உண்மை தான். அதை காட்டிலும் எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறுங்க. எப்பப்பெல்லாம் சும்மா இருக்குதோ, ஆராதனை இருக்கலையோ இல்லையோ, ஆலயத்தில் வந்து முழங்கால் போடுங்க. அண்ணாள் மாதிரி உங்கள் கண்ணீரை இங்கே ஊற்றுங்க, காரியங்கள் எல்லாம் சூப்பராக முடியும். அல்லேலூயா. பர்னபாக்கள் எழும்புகிற காலமாய் மாற வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பர்னபாவாய் மாறு, பர்னபாவாய் மாறு. உங்களுக்கு ஒரு விஷயம் ஊழியக்கார மூலமாகவோ கர்த்தர் மூலமாக வார்த்தை மூலமாக வந்தால் புறப்பட்டு போங்க. உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் போட்டுது. பாஸ்டர் மட்டும் கிடையாது. யார்? பர்னபா யார்? விசுவாசி. இப்போ என்ன ஆகிட்டான்? லேவியானா மாதிரி கடைசி அப்போஸ்தலனாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. அங்கே செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யாரை செலக்ட் பண்ணுறாங்க? பர்னபாவை. அல்லேலூயா. உடனே அந்தியோகியாவுக்கு போயிட்டு ஊழியத்தை பண்ணு. ஆனால் அங்கேயும் அவன் என்ன பண்ணான் பாருங்களேன். அந்த அடுத்த வசனம் வாசிங்க.
அவன் பாருங்க ஊழியத்துக்கு அனுப்பிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு பெருமை பின்பு வந்துடும். பர்னபா பார்த்துருக்கீங்களா? சவுலை நீ தேடும்படி போய் இந்த ஊழியத்தை பண்ணணுன்னு ஒரு தர்சுவுக்கு பெருமை புறப்பட்டு வந்துடும். போய் அவனை ஆனால் கண்டு அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான், ஊழியத்தை அந்தியோகியாவுக்கு ஸ்டார்ட் அழைத்து கொண்டு பண்ணிட்டான், வந்தான். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டான். அப்போஸ்தலர்கள்லாம் இவனை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, பர்னபா நீ தான் போய் அந்தியோகியாவில் போதிக்கணும். ஆனால் போயிட்டான், எல்லா விஷயத்தையும் செய்கிறான். ஆனால் அவன் குருநாதரை உள்ள யாரை உள்ள பவுல. அதை தான் அங்கே என்ன போட்டிருக்கு, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி புறப்பட்டு போய் அவனை கண்டு. ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்கள் இவங்க மூலமாக தாங்க பேர் வந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யாருனால்னா பர்னபா புறப்பட்டு போன ஒரே காரணம்தான், தாமதமின்றி புறப்பட்டான். இன்றைக்கி நமக்கு ஒரு செய்தி வருதுன்னா நம்ம 1000 விஷயத்த சொல்கிறோம். என்னால் இன்றைக்கி முடியாது, நாளைக்கு முடியாது, அது விஷயம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தால் புறப்பட்டு போயிடணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஈவினிங் ஊழியம் இருக்குதுன்னா எது இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு தான் அங்கே போகணும். பர்னபாக்கள் சபையில் எழும்பணும். அல்லேலூயா. ஐபிஎல்லை பார்க்குறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணணும். அல்லேலூயா. பர்னபாக்கள் எழும்பணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டான், என்னை காட்டிலும் யார் நல்லா பிரசங்கம் பண்ணுவான், பவுல். என்னை காட்டிலும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஜனங்களுக்கு யார் வேணும், நானும் ஊழியம் பண்ணணும், என் கூட யார் இருக்கணும். போய் தேடி கண்டுபிடிச்சின்னு வரான். இருக்கிற இடம் கூட தெரியாது. தமஸ்கோ எங்கே போட்டிருக்கு, தர்சுக்கு போய் புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாக கூடியிருந்து உபதேசம் பண்ணினார்கள். அங்கே தான் ஃபஸ்ட்டு என்னான்னு பேர் வருது, கிறிஸ்தவர்கள். பைபிளில் ஃபஸ்ட்டு இடம் எங்கே, கிறிஸ்தவர்கள்னு பேர் வருது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி விசுவாசிகள்னு இருக்கும், 2 இருக்கும், 3வது தான் கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் வந்து. யார் மூலியமாக, நீங்கள் ஒரு பர்னபாவாய் மாறணும். அல்லேலூயா. 3வது தாமதமின்றி புறப்பட்டான், இல்லைன்னா தாமதமின்றி போனான். உங்களுக்கு வார்த்தை வந்ததுன்னா உடனே புறப்பட்டு போயிடணும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 15:36. சில நாளைக்கு பவுல் பின்பு என்ன சொல்கிறாரு, சவுல் பர்னபாவை பர்னபாவை நோக்கி, கூப்பிட்டு நாம் கர்த்தருடைய நம்ம ஊழியம் பண்ண வசனத்தை இடத்துல அறிவிக்கிற எல்லா சகல இடத்துலையும் போய் பட்டணங்களிலும் உள்ள கர்த்தருடைய வசனத்தை சகோதரர்கள் அறித்த எப்படி சகல இருக்கிறார்கள் என்று பட்டணங்களிலும் போய் சகோதரர் பார்ப்போம் எப்படி வா இருக்கிறாங்க நம்ம என்றான். போய் பார்க்கணுன்றாரு. இவர் கிளம்பும்போது யாரை கூப்பிடுறாரு, மார்க்கை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. பவுலுக்கு என்ன கோவம்னா, மார்க் ஏற்கனவே ஒரு ஊழியத்துலேருந்து ஓடிட்டான். இப்படி வச்சுங்களேன், நம்ம போயினே இருக்கிறோம், 3 பேர் போகிறோம். ஒருத்தன் ஏற்கனவே ஒரு ஊழியத்துலேருந்து வெயில் அதிகமாக இருந்திருக்கும் போல், அவன் என்ன பண்ணிட்டான், இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு போயிட்டான். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, பர்னபா அவனை கூப்பிடாத, ஏற்கனவே அவன். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம். இவன் ஊழியத்தில் இருந்தால் இவன் போயிட்டான் இவனை, ஆனால் இவன் மன்னித்தான். என்ன வேணும் நம்மளுக்கு, மன்னிப்பு வேணும். தயவு கூர்ந்து மன்னித்தான். அந்த இடத்துலையே மன்னிச்சிட்டான். மன்னிச்சுட்டு மார்க்கை கூட்டுன்னு தான் போகிறான். நீ எங்கன்னா பவுல், நீ எங்கன்னா போ. அல்லேலூயா. ஊழியத்தில் என்ன வேணும், மன்னிப்பு வேணும். ஊழியத்தில் தவறு நடந்தால் என்ன பண்ணணும், உடனே 4 பேர் ட்ராக்ஸ் குத்துன்னு போகிறோம். ஒரு சிஸ்டர் 1 வாரம் வரல, அடுத்த வாரம் அவங்கள கைட்டி விட கூடாது. அவங்களுக்கு 1000 வேலை இருந்திருக்கும், அன்றைக்கி ஏதோ அவசரமாக வேலை இருந்திருக்கும். அடுத்த வாரம் அவங்கள என்ன பண்ணணும், அரவணைத்து ஊழியத்துக்கு கூட்டி செல்லணும். பர்னபா என்ன பண்ணான், தயவு கூர்ந்து மன்னித்தான். அதோடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:11 எடுத்து வாசித்து பாருங்கள். பவுல் அப்புறமா அதுக்கு ஃபீல் பண்ணுறாரு, நீ சொன்னது கரெக்டு தான். 2 தீமோத்தேயு 4:11 வாசித்து பாருங்கள். யார் வாயால் வருது, பவுல் வாயால் என்ன வருது, மார்க்கை உன்னோடு கூட்டு கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னான், அந்த இடத்துல அவனை கூப்பிடாதன். ஆனால் இவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல ஒரு மன்னித்துக்கிறான். மன்னித்து அரவணைத்ததுனால என்னாச்சு, கடைசியாக பவுலுக்கு மார்க்கு புரோஜனம் உள்ளவனாய் மாறினான். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்திலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிலரை நாம் மன்னித்தே ஆக வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், மன்னித்தே ஆக வேண்டும்.
நீங்கள் சிலரை மன்னிக்கலைன்னா உங்களுக்கு பிரயோஜனமானது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உண்மையா இல்லைங்களா? உங்களுடைய பார்வையில் இவனான்னு நினைப்போம். உன் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அவன் தான் நிற்பான், அவன் தான் நிற்பான். அல்லேலூயா. தயவு கூர்ந்து மன்னித்தான். பர்னபாக்கள் சபையில் எழும்பணும். அல்லேலூயா. நம்முடைய சபை வளரணும்னா பர்னபாக்கள் இருக்கணும். ஊழியத்தில் சில ஐடியா சிலர் பேர் கொடுப்போம், பிடிக்கலன்னா கூட கம்முன்னு இருந்துடணும், கைட்டி விடக்கூடாது. அல்லேலூயா. மன்னித்து அரவணைக்கணும். எப்போ யார் பிரயோஜனம் உள்ளவராய் மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதான் பவுல் சொல்கிறாரு, லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவையும் உன்னோடு கூட்டு கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு. ஊழியத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்லலாம், இவன்லாம் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் இவனுக்கு தாளந்து இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிறோம். இல்லை, கர்த்தர் அவனை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா. பர்னபா உங்கள் வாழ்க்கையில் இன்னிலேருந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அல்லேலூயா. நான் பர்னபாவை போல் மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அல்லேலூயா. நான் பர்னபா போல் மாறணும். அந்த தேசத்தை அவன் கலக்கிறவனாய் மாறினான். பவுலோடு சேர்ந்து எல்லா ஊழியத்தையும் செய்து இரத்த சாட்சியாய் மரித்தவர். பர்னபாவை போல் நான் ஆண்டவருக்காக நிற்கணும். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு? தாராளமாய் எல்லாம் வாயை தந்து சொல்லுங்கள். கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வாயிலையாவது சொல்லுங்கள். தாராளமாய் கொடுத்தான். 2வது, தயக்கமின்றி சேர்த்து கொண்டான். 3வது, தாமதமின்றி புறப்பட்டான். 4வது, தயவு கூர்ந்து மன்னித்தான். லாஸ்ட்டு தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை. பரவாயில்ல, மன்னிக்கணும். ஊழியத்தில், குடும்பத்தில், வேலையில், எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். நம்ம யாருமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க பிரயோஜனமாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய இடத்துல கட் பண்ணி விட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். அந்த கட் பண்ணி விட்டவங்க தான் உங்களை ஒரு நாள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார்கள். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம். எங்கள் சபையில் நிறைய பர்னபாக்கள் எழும்பணும். எங்கள் சபையில் நிறைய பர்னபாக்கள் எழும்பணும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்கள் எங்கள் சபையில் நடைபெறணும். நாங்கள் தாராளமாய் கொடுக்குற ஜனமாய் மாறணும்ப்பா. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டவர்களையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுகிற பிள்ளைகளாயும் மாறணும்.